Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 11 Example 11.17 ல இருந்து 20 வரைக்கும் இந்த வீடியோல பார்க்கலாம். Example 11.17 பாருங்க. Integrate the following with respect to x. First question, e power 2x minus 1 by e power x. So இது ஒரு வாட்டி integrate பண்ண போறோம். சரியா? dx எழுதிக்கலாம். இப்போ இத தனித்தனியா பிரிச்சு எழுத போறேன் நான். Integration of e power 2x by e power x minus 1 by e power x dx. இப்போ இந்த x வந்து நியூமரேட்டர் எடுத்துட்டு போனா e power 2x minus x minus e power minus x கீழ இருக்கிறது மேல போனா e power minus x ன்னு ஆயிடுமா into dx. நெக்ஸ்ட் லைன்ல e power x 2x minus x e power x minus e power minus x into dx. இதை ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ண e power x இன்டகிரேட் பண்ண e power x minus e power minus x integrate பண்ணால e power minus x e power minus x முன்னாடி minus 1 இருக்கு அப்ப minus into minus என்ன ஆயிடும் plus c அவ்வளவுதான் e power வந்தா ஈஸி அந்த சம் நிறைய கஷ்டமாவே இருக்காது அடுத்த क्वेश्चन பாருங்க e power 3x into e power 2x minus 1 இத இப்போ integrate பண்ண போறோம் சொல்யூஷன்ல நான் integration of e power 3x into e power 2x minus 1 into dx ன்னு எழுதிருக்கேனா நெக்ஸ்ட் லைன்ல என்ன பண்ணலாம் இது இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம் e power 3x into e power 2x minus e power 3x dx நெக்ஸ்ட் லைன்ல e power 3x பேஸ் ஈக்குவலா இருக்கு அப்ப பவர் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாமா plus 2x e power 3x into dx so that is equal to integration of e power 5x minus e power 3x dx இதுக்கு அப்புறம் இத நம்ம இன்டகிரேட் பண்ணலாம் ஈஸி தான் இல்லையா e power 5x இன்டகிரேட் பண்ண e power 5x divided by x க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் divided by ல டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அப்ப x முன்னாடி இருக்க வேல்யூ 5 அத divided by ல எழுதணும் minus e power 3x இன்டகிரேட் பண்ண e power 3x தான் 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 அத டினாமினேட்டர்ல எழுதணும் plus c understand of the sum எல்லாருக்கும் அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் Next question example 11.18 evaluate அப்படினு கொடுத்துட்டு integration of 1 by sin square x into cos square x dx ன்னு கொடுத்திருக்காங்களா இப்போ இத நம்ம சால்வ் பண்ணலாம் சொல்யூஷன்ல integration of 1 by sin square x into cos square x dx ன்னு எழுதிட்டோமா இப்போ 1 இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா sin square theta plus cos square theta ன்னு எழுத போறேன் 1 இருக்கிற இடத்துல sin square theta plus cos square theta அப்போ x இருக்கறனால x divided by sin square x into cos square x இத நம்ம எழுதுனாதான் நம்மளால ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இன்டெகிரல் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இல்லையா பிளஸ் மைனஸ் ன்னு கொண்டு வரணும் இல்லையா நெக்ஸ்ட் லைன்ல integration of இது ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க sin square x divided by sin square x cos square x plus cos square x divided by sin square x cos square x dx இப்போ இதுல sin square cancel ஆயிடும் cos square cancel ஆயிடும் பேலன்ஸ் நமக்கு 1 by cos square x plus 1 by sin square x மட்டும் இருக்கும் into dx இப்போ 1 by cos எப்படி எழுதலாம் secant square x plus 1 by sin எப்படி எழுதலாம் cosecant square x இப்போ இந்த ரெண்டு டேர்ம்க்கும் நம்ம இன்டகிரல் பண்ணலாம் ஈஸியா கிடைச்சிடும் sin square x இன்டகிரேட் பண்ணா நமக்கு tan x cosecant square x இன்டகிரேட் பண்ணா minus cot x plus c புரியுதா நம்ம क्वेश्चनல கொடுத்திருக்கிறது டைரக்டா இல்லனா 1 இருக்க இடத்துல நமக்கு என்ன ஐடென்டிட்டி தேவையோ அத சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும் அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் அடுத்த क्वेश्चन பாருங்க எக்ஸாம்பிள் 11.19 evaluate ன்னு கொடுத்திருக்காங்க integration of sin x divided by 1 plus sin x dx இதுதான் நம்மளோட क्वेश्चन இத ஒரு வாட்டி நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம் சோ இப்போ இத டைரக்டா சால்வ் பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணலாம்னா கான்ஜுகேட் எடுத்துக்கலாம் அடுத்த லைன்ல integration of sin x divided by 1 plus sin x
into denominatorல 1 plus sin அப்படின்னு வந்தா என்ன பண்ணுவோம் 1 minus sin x divided by 1 minus sin x dx. அடுத்த லைன்ல சைனும் இதையும் மல்டிபிள் பண்ணுவோமா sin 1s are sin x minus sin x into sin x sin square x divided by இது எப்படி இருக்கு a plus b a minus b அப்ப a square minus b square கரெக்டா இதை இன்டகிரேட் பண்ணும் எழுதிக்கலாம் டினாமினேட்டரை சேஞ்ச் பண்ணிடலாம் integration of sin x minus sin square x divided by 1 minus sin square x ஓட வேல்யூ என்ன cos square x dx இதுக்கு அப்புறம் இதை நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம் integration of sin x divided by cos square x minus sin square x divided by cos square x dx sin x by cos x எப்படி எழுதலாம் sin x by cos x பிரிச்சு எழுதணும்ல sin x by cos ஒரு டேர்மும் cos x ஒரு டேர்மும் into 1 by cos x ஸோ இது tan ஆகிடும் இது secant ஆகிடும் கரெக்டா மைனஸ் அதே தான் இங்கேயும் பாருங்க sin by cos tan ஸ்கொயர் இருக்கனால tan square x dx நெக்ஸ்ட் லைனில் integration of sin by cos tan x 1 by cos secant x minus tan square x into dx இப்போ இதை தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம் integration of tan x secant x dx minus tan square x நான் எப்படி மாற்றி எழுதுறேன்னா secant square x x minus 1 into dx அப்போ தான் நமக்கு இன்டிகிரேட் பண்ணவே முடியும் இப்போ tan x into secant x இன்டிகிரேட் பண்ணால் secant x minus secant square x integrate பண்ணா tan x minus inside multiple பண்ணோம் அப்போ minus into minus இது என்ன ஆகிடும் plus 1 integrate பண்ணா x sorry plus c இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கவனம் ஏன்னா மைனஸ் இருக்கு மைனஸ் எழுதிட்டு secant square x tan ன்னு மாத்திடுவோம் இங்க அந்த மைனஸ் எடுத்து எழுதிடக்கூடாது minus into minus plus x ன்னு மாற்றி எழுதணும் சரியா understand after some example 11.20 இந்த வீடியோல பார்க்கலாம் evaluate integration of root of 1 plus cos 2x dx இதை நம்ம solve பண்ணலாம் solutionல integration of 1 plus cos 2x dx இப்போ இதுக்கு தனியா ஒரு ஐடென்டிட்டி நமக்கு கிடையாது பட் cos 2x is equal to cos 2x is equal to 2 times of cos square x minus 1 ன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு அதை எடுத்து இங்க substitute பண்ண போறோம் therefore integration of root of 1 plus 2 cos square x minus 1 into dx புக்ல வந்து டைரக்டா அடுத்த லைன் கொடுத்திருப்பாங்க பட் நம்ம ஒரு வாட்டி சால்வ் பண்ணிக்கலாம் அதுதான் நல்லது plus 1 minus 1 cancel ஆயிடும் ஏன்னா முன்னாடி plus தான் இருக்கு அப்ப root of 2 into cos square x ன்னு இருக்கும் into dx இதை இன்னும் எப்படி simplify பண்றதுனா root 2 வெளியே எடுத்துடலாம் root 2 and cos square root 2 cancel ஆயிட்டு root 2 cos x dx இதை integrate பண்ணலாம் root 2 வந்து constant வெளியே எடுத்துடலாம் root 2 வந்து constant வெளியே எடுத்துடலாம் integrating cos x dx so root 2 இருக்கு cos x integrate பண்ணா sin x plus c understand of the sum எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க and நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க